அவ முகம் எங்க நின்று இன்னைக்கு நீங்க சாக வேண்டியதுதான். அங்க பாத்தீங்களா, நீங்க சாக போறேன்னு தெரிஞ்ச உடனே அக்கா முகம் எவ்வளவு பூரிப்பா இருக்கு. இந்த அக்கா எனக்கு தெரியல. மூலையில் நின்று என்ற பொண்டாட்டி சைட் அடிக்கிறாரே மீன்வாய மொல்லியார், அவர் என்ற கண்ணென்ன கண்ணை ഞാൻ ഉയിരോട് ഇരിക്കും പോതേ അയാൾ സൈറ്റ് അടിக்கிறார். ഞാൻ മരിച്ചു പോയെങ്കിൽ അയാൾ എന്ത് ചെയ്യും? சேட்டா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. பேசாம செத்து எமலோகம் போ. ஒரு பேய ஃப்ரெண்ட் பிடிச்சி இந்த முதலியார பழி வாங்கிடு. அப்படியான அப்ப எமலோகத்துக்கு நீயும் வருமோ? பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து தலைவர். மக்களே, நமது சகோதரர் ஜார்ஜ் குட்டி தாம்பத்திய உறவுல சுகம் காணாதனால தற்கொலை பண்ணிக்க தீர்மானிச்சு பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட அனுமதி கேட்டார். பஞ்சாயத்து போர்டு மெம்பர்கள்லாம் ஜார்ஜ் குட்டி உயிரோட இருந்து ஓட்டலை நடத்தி ஊர் ஜனங்கள்லாம் சாகிறத விட அவர் ஒருத்தர் ஒரேடியா சாகிறது எவ்வளவோ நல்லதுன்னு தீர்மானத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஊரே சேர்ந்து முடிவெடுத்தோம். என்ற மரணத்தில் மக்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஆஹா, எந்த ஒரு மக்களடா, பாசமுள்ள மக்கள். ஜார்ஜ் குட்டி, உன் கடைசி விருப்பம் என்ன? ஆசானே, ഞാൻ പുതുക്കി തയ്യാർ. யாரெങ്കിലും 1 2 3 പറയணும். எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க பாத்தியா? எல்லாரையும் 1 2 3 சொல்ல சொல்லட்டுமா? வேண்டாம் ஆசாரே, எந்த ஜீவனான மொல்லியார் ஒத்தைக்கு பறஞ்சால் மதி. இதை விட பெரும் பாக்கியம் எனக்கு எப்ப கிடைக்கும்? நீ சாகிறதுக்கு நானே சங்கு ஊதுறேன். கிட்ட வந்து வரணும். கேட்காரில்லை. இன்னும் கிட்ட வரணும். இன்னும் வரணும். என்ற அவசான ஆசை பூர்த்தியாயி. ஆமன். எடா, இவட எந்த நோக்கிறது? இவட எந்த கதக்களியாட நடக்கிறதோ? போய்க்கோடா. ஐயா, நான் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். நீ போ. என் புருஷன் வந்துட்டாருங்க ஐயா. அது சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். நீ என்னமா சொல்ற? மாரியாத்தா சாட்சியா, என் புருஷன் நல்லபடியா உயிரோட வந்துட்டாருங்க. நான் தான் அவசரப்பட்டு பெரியவரோட சின்ன பையன் கொண்டுட்டதா சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்னா இப்போ உன் புருஷன் எங்க இருக்காரு? நேத்து ராத்திரி குடிச்சு போட்டு கலட்ட பண்ணி நடிச்சு போட்டாருங்க. உங்களுக்கு பயந்துதான் அவர் தலைமறைவா இருக்காரு. அவர் உயிரோட தாங்க இருக்காரு. இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி யார் சொல்லி கொடுத்தா? நான் ஒண்ணு பச்சை பிள்ளை இல்ல. என் புருஷன் நான் உயிரோட இருக்காருன்னு சொல்றேன்ல. அவரை யாரும் கொலை செய்யல, கொலை செய்யல. இந்த கோலத்திலையும் உன் புருஷன் உயிரோடு இருக்கிறதா சொல்லிக்க விரும்புறியா? எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? நான் பணத்துக்காக இந்த வேஷம் போடலையா. நான் இப்படி சொல்லலைன்னா என் பிள்ளைய கொன்னுடுவேன்னு சொன்னாங்க. என் புருஷன் தான் போயிட்டாரு. என் பிள்ளையாவது எனக்கு வேணும்யா. அந்த பாவியை நீங்க விடலைன்னா அவனுங்க சொன்ன மாதிரியே செஞ்சுடுவானுங்க. என் பிள்ளைய காப்பாத்துங்க. அவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. சரின்னு சொன்னாதான் நான் உங்க காலை விடுவேன். பயப்படாதே. இனிமே உன் குழந்தைக்கு என்னால எந்த ஆபத்தும் வராது. இப்போ என்ன சொல்ற? நீங்க வாங்க தம்பி, போலாம். ஊர் ஜனங்கள்லாம் பெரியவருக்கு பயந்து சாகிறப்போ
நீங்க மட்டும் அவர் பையனை தைரியமா தெருவா இழுத்துட்டு வந்து லாக்கப்ல தள்ளினீங்க. அத அவங்க அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க சார். அதுக்காக என்ன போய் அந்த பெரியவர் காலில் விழ சொல்றீங்களா? இல்ல சார், இந்த ஊர் ஜனங்களுக்கு சட்டம் போலீஸ் ஒண்ணு இருக்கிறதே நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் தெரிஞ்சிருக்கு. அவங்க நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னு தான் சார் சொல்றேன். ஒரு சகோதர உரிமையோட நீங்க சொன்ன அறிவுரைய நான் அலட்சியப்படுத்தல. அதே சமயத்துல ஒரு தனி மனுஷனுக்கு இந்த ஊரே பயந்து நடுங்கிறத ஒரு போலீஸ் அதிகாரங்கிற முறையில நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன் தாத்தா நீங்க மட்டும் அப்போ கஞ்சியும் அப்பளமும் சாப்பிடுறீங்க? அதுவா, அது உங்க அப்பா பணக்காரனாச்சா, அவங்க அப்பனும் பணக்காரனாச்சா, அதனால நீங்க எல்லாம் வாய்க்கு ருசியா வகை வகையா சாப்பிடுறீங்க. ஆனா எங்க அப்பா ஏழம்மா, அப்பெல்லாம் எங்களுக்கு இந்த கஞ்சி தான் கிடைக்கும். அப்புறம் அதுவே பழகி போயிடுச்சுன்னு வச்சுக்குவேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சின்ன தம்பிக்கு சாப்பாட்டு மேல என்ன கோவம்? ஒரு போலீஸ்காரன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க கண்ணு முன்னால என் கையில விலங்கு மாட்டி எடுத்துட்டு போயிருக்கான். இன்னும் அவனை சும்மா விட்டு வச்சிருக்கீங்களே. உங்களுக்கு வயசாயிடுச்சு, இந்த மாதிரி காரியங்களுக்கு உங்களுக்கு தைரியம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுங்க, நானே பாத்துக்கிறேன். கூட வாய அறிவு கட்ட பயல, உன்னால எங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் போறாது. போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே மிதிக்காதவன்டானா? மிதிச்சா யார் காரணம்? இத்தனை நாள் நான் சேர்த்து வச்சிருந்த கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே அன்னைக்கு உன்னை கட்டி தெருவில் எடுத்துட்டு போனாங்களே, அதோட சேர்ந்து போயிருச்சு. எங்க தொழில்களை நீ லாய்க்கிறடா. உன்னோட ஆத்திரமும் அவசரமும் எல்லாத்தையுமே கெடுத்துரும். இனிமே எங்க விஷயத்துல நீ தலையிட்ட பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்பா பெரிய தம்பி, அவன் சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு சாதாரண மனுஷன் தான். அவன் ஒழிச்சு கட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா இப்ப அவன் மேல யாரு கைய வச்சாலும் ஊர்ல நம்ம பேர் தான் அடிபடும். அவனுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கோ. என் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்ல எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல. எந்த சலங்கையால உன் வாழ்க்கை அஸ்தமிச்சதோ அதே சலங்கையால உனக்கு மறுவாழ்வு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் கால்ல கட்டினது சலங்கை இல்ல, உன் கழுத்துல கட்டின மங்கல்யம். கரெக்டா 4 மணிக்கு வரேனாரு. இவங்களுக்கெல்லாம் காத்துட்டு உட்கார்ந்து இருந்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். இருக்கட்டும், பேசிக்கிறேன். ராணி, செல்வத்தை பார்த்தா நான் ரொம்ப கோமா இருக்கேன்னு சொல்ல. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? செல்வம் இன்னைக்கு வராதுமா. காலையில அவங்க அம்மா செத்துட்டாங்க. என்ன வளர்த்த ஆளாக்க எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? பனிலையும் மழையில விறகு சுமந்து என்னை காப்பாத்திருக்காங்க. பட்னி கிடந்தாவது எனக்கு சோறு போட்டிருக்காங்க. உங்க அம்மா பாத்துக்கூடா, உங்க அம்மா பாத்துக்கூடான்னு ஊரே சொன்னப்போ
நான் பாத்துக்கல. இப்ப அவங்கள பாத்துக்கணும்னு நினைக்கிறப்போ அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? என்னால மறக்க முடியலையே. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து எல்லாமே போன மாதிரி தெரியுது. நான் அனாதை ஆயிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் இருக்கேன்ல. உங்க அண்ணன் இதுக்கு ஒத்துக்குவார் நினைக்கிறியா? ஒரு நாள் நீ என்ன மறந்துட்டு போயிடுவ. செல்வம், அப்படி சொல்லாது. நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். ப்ராமிஸ். ஏ அனு, என்னடா இங்கே நின்னுட்டேன்? அண்ணா, என் மேல கோவம் இருந்தா என்ன திட்டு, அடி, நான் வாங்கிக்கிறேன். ஆனா இப்படி எதுவுமே பேசாம இருக்காது ப்ளீஸ். எனக்கு அம்மா அப்பா முகம் கூட சரியா ஞாபகம் இல்ல. எல்லாமே நீங்க தான். எனக்கு எது பிடிக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து ராத்திரியை கூட பகலாக்கி என்ன ஆளாக்கினீங்க. என் விருப்பம் தான் உன் விருப்பம்னு ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லி வந்தீங்க. அந்த தைரியத்துலதான் செல்வத்து கூட நான் பழகினேன். என் ஆசைக்கு எங்க அண்ணன் மதிப்பு கொடுப்பாருங்க நம்பிக்கையில தான் என் மனத்தை பறி கொடுத்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உனக்கு பிடிக்காத எதையும் செய்யற சக்தி உன் தங்கச்சிக்கு இல்ல. நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேரடியாவே சொல்றேன், எனக்கு ஜோதியை பிடிச்சிருக்கு. ஜோதிக்கு என்ன பிடிச்சிருக்கு? அவ்வளவுதானே? எல்லாம் சொல்லியாச்சுல, இடத்த காலி பண்ணு. எனக்கு வாழ்க்கை படிப்பு இல்லாம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா விரும்புறவளை வச்சு காப்பாத்துற அளவுக்கு தைரியம் இருக்கு. நம்பி வரவளை அன்பா வச்சுக்கிற அளவுக்கு உறுதி இருக்கு. எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சா உன் கௌரவம் என்ன குறைஞ்சா போயிடும். அரை வயித்து சாப்பாட்டுக்காக ஒரு அயோக்கியன் அண்டி பழக்கிற அனாதை கல்யாணத்தை பத்தி நீ பேசுறியா? இத பார், என்ன பத்தி எதுனாலும் பேசு, பெரியவரை பத்தி பேசாத. அவர் தெய்வம் மாதிரி. சாத்தானுக்கு உங்க பாஷையில தெய்வம்னு பேரா? அதை விவாதிக்க நான் இங்க வரல. முடிவை எங்க கல்யாணத்துக்கு என்ன சொல்ற? நான் அவளை என் குழந்தைக்கு மேல நேசிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கு அவ வாக்கப்பட நான் சம்மதிக்க மாட்டேன். நான் செத்தாதான் இந்த கல்யாணமே நடக்கும். ஓ முடிவை நீ சொல்லிட்ட, ஆனா எனக்கு தேவை ஜோதியோட முடிவுதான். என்னோட வர சம்மதம் தான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. இல்ல உங்க அண்ணன் தான் பெருசுன்னு நினைச்சா என்கிட்ட சொல்லு, நான் ஒதுங்கிடுறேன். நடந்தா எங்க அண்ணனோட முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கும்.
நிலவ பார்த்து வானம் பறஞ்சது என்ன தொடாண்டா, நிழல பார்த்து பூமி பறஞ்சது என்ன தொடாண்டா. யோ எந்த என்ன அது? ஆனி இது சாப்பாட்டுல இருக்கு. ஓ இது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா ஆபரேஷன் பண்ணி எடுக்க எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஓ என்ன முடியுமா இவ்வளவு வரும்? என்ன எந்த இது ஆணி? ஆணி எந்த வர வைக்கிறது? இது பிரியாணியில் போட்டா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமோ? எடுத்துட்டு போய் உள்ள வை. போடா அக்காட்ட சொல்றேன். பரையண்டா பரையண்டா. சார்ஜி குட்டி எந்த பொண்டாட்டிக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? அவன் என்னடா உன்னை கொஞ்சம் கூட திரும்பிய பார்க்க மாட்டேங்கிற? இவெல்லாம் ஒரு ஆம்பளை, நான் இருந்த நாக்க புடுங்கிட்டு சாவேன். எங்க புடுங்கு? ஏய் எந்த கர்த்தாவே மக்கள் வரைஞ்சதை கேட்டோம் என்ற நிலைமைக்கு நான் சாமியார போகும். நீங்க ஏன் சாமியாரா போகணும்? பின்ன நீ போகுமோ? நான் தான் போகும். கவலையே படாதீங்க, ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன் நானு. மந்திரவாதி வெடிச்சிட்டு வருமோ? மந்திரம் இல்ல தந்திரம் இல்ல, நான் சொல்றபடி கேட்டா மாமி உங்களை வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க. எந்த அடுத்த வருஷமே மாமி கையில குவா குவான்னு ஒரு குழந்தை இருக்கும். அங்கனியானு ராணி வேகம் பர வேகம் பர. முதல்ல ஒரு மீன் துண்டு போடு, அப்புறம் சொல்றேன். ஏடா பொடி போன ராணிக்கு ஒரு வள்ளிய மீன் கொடு மதியோ. ஐயா என்ன கூப்பிட்டீங்களா? இங்க நான் உன்னை எப்படி வச்சிருக்கேன்? உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிருக்கேனா? ஐயா ஐயா எனக்கு இங்க ஒரு குறையும் இல்லைங்க. ஊர்ல ஒருத்தனுக்கு கஷ்டம்னா என்கிட்ட வந்து முறையிடுறா, அதெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி கல்யாணத்துக்கு என்ன சொல்லுது? ஐயா எனக்கு எல்லா விஷயம் தெரியும்பா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எங்க கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணுக்கு என் மேல உயிரே வச்சிட்டு இருக்கா. இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப பிடிவாதக்காரங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல, கவலைப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க.